எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் அன்பின் சொரூபி என்பதை அறிந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் அன்புள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை கவனித்து பாருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 இந்த வசனங்களை பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளிலே விட்டுவிட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? கவனிங்க, ஒரு மனுஷன்ட்ட 100 ஆடுகள் இருக்கு, ஒன்று காணாமல் போயிட்டு, சரி ஒன்று தானே தொலைஞ்சு போச்சு, போயிட்டு போட்டு அப்படின்னு விட்டுருவானா? விடமாட்டான். அவன் மனசு அந்த காணாமல் போன ஒன்று மேலே கிடந்து பரிதபிக்கும். ஐயோ, ஒரு ஆடு காணாமல் போயிட்டு, ஒரு ஆடு காணாமல் போயிட்டு. பாருங்கள், 99 ஆடுகளையும் மலைகளில் அவன் பத்திரமா விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆடை தேடி கண்டு அலைவானான். அதை கண்டுபிடிச்சிட்டான்னா மிகுந்த சந்தோஷத்தோடு அதை கொண்டு வந்து மந்தையில சேர்ப்பான்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்க தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சபையில் 100 விசுவாசிகள் இருக்கிறாங்க, 500 விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஒரு விசுவாசி சபைக்கு வராமல் பின்வாங்கி போயிட்டாங்க, இல்லை ஒரு விசுவாசி திடீர்னு சபைக்கு வர்றதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா, அந்த சபையின் போதகர் அந்த ஒரு குடும்பத்துக்கு மேலே எப்படி ஒரு ஆடு காணாமல் போகும்போது அந்த மேய்ப்பன் தடுமாடினானோ, வாஞ்சையோடு தேடினானோ, அப்படி போதகர் கருத்தா இவங்களை விசாரிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. என்ன மன்னிங்க தேவ ஊழியர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம காணாமல் போன மனிதர்களை தேடி போகிறோம்? இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம சபைக்கு வராமல் நின்று விட்ட விசுவாசிகளை தேடி போகிறோம்? ஒரு சாதாரண உலக மனுஷனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம், கோபம், பெருமை, எரிச்சல், வந்தா வாரம் வரலன்னா போறாங்கிற ஒரு அசட்டைத்தனம் தேவ ஊழியர்களுக்குள்ள காணப்படலாமா? இருக்கலாமா? ஒரு போதகருக்குள்ள இருக்கலாமா? யோசித்து பாருங்க. அதாவது ஆடுகளை மேய்ப்பன் தான் மேய்க்கணும், கவனிக்கணும். ஆடுகளை மேய்ப்பன் தான் மேய்க்கணும். ஆனால் இன்னைக்கு தலைகீழ நடக்கிறத பார்த்து நான் வேதனைப்படுறேன். ஜனங்கள் மேய்ப்பரை விஷ் பண்ணணும், ஸ்தோத்திரம் சொல்லணும்னு எதிர்பார்க்கும். நம்ம அவங்கள போய் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? விசாரிக்க மாட்டேங்கிறோம். நம்ம ஒரு ஆடு, ஒரு ஆத்துமா வராமல் போச்சுன்னா அவங்க வீட்டில் போய் ஏன் வரல, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறது இல்லை. மேய்ப்பனுடைய வேலையை மேய்ப்பர்கள் செய்யாமல் போய்விட்டதை இந்த கடைசி காலத்தில் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியான மேய்ப்பனுக்கு ஆடுகள் மேலே கவலை இல்லைன்னு அர்த்தம். மேய்ப்பனுக்கு மந்தை மேலே கவலை இல்லை. எது மேலே கவலை இருக்குது? மந்தையை விற்கும்போது கிடைக்கிற காசு மேலே தான் கவலை இருக்குது. ஒரு ஆத்துமா கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட ஆலயத்துக்கு வருகிற ஒரு விசுவாசி வராமல் போயிட்டாங்க, குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் எதிர்ப்பு அப்படின்னா கொஞ்சம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தேடி போய் பார்த்து அவங்கக்கிட்ட பேசுங்க. அவங்களுக்கு தைரியத்தை சொல்லுங்க, நாங்கள் இருக்கிறோம், அவங்கள தாங்கி பிடிங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு ஆடு காணாமல் போகிறத விரும்பலை, ஒரு ஆத்துமா கெட்டு போகிறத விரும்பலை. ஈவன் ஒருத்தர் பாவத்திலே விழுந்துட்டாருன்னு வைங்களேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு திசைவேலை பக்கத்தில் ஒரு ஊழியர் ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டார். சின்ன தப்பு இல்லை, பெரிய தப்பு செஞ்சிட்டார். கையங்களவமாக மாட்டிட்டார். உடனே அந்த சபை விசுவாசிகள் பாருங்கள், காரி தூணு துப்புறான். அவெல்லாம் ஊழியக்காரன் நான் நேசுறான், இனிமேல் ஊழியம் செய்யக்கூடாதுங்கிறான், காலுக்கில் போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறான். அவர் இன்னைக்கு ஊரை விட்டே போயிட்டாருனோடனே தொலைஞ்சான். நான் கேட்குறேன், இதுவா கிறிஸ்தவ அன்பு? இதுவா கிறிஸ்தவம்? இதுக்கா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? ஒரு தேவனுடைய பிள்ளையா நீங்கள் ஏன் பார்க்கல? ஒரு காணாமல் போன ஆடா நீங்கள் ஏன் பார்க்கல? ஒரு விசுவாசி பாவத்தில் விழுந்தாலும், ஒரு ஊழியக்காரன் பாவத்தில் விழுந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம தேவ ஆவியை பெற்றவர்கள்ங்கிறத மறந்துடக்கூடாது. அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும், அவங்களுக்காக திறப்பில் நிற்கணும், அவங்கள தேடி போய் தைரியம் சொல்லணும். பரவாயில்ல, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்து ஆதாம் பாவம் செஞ்சிட்டான்னு தெரிஞ்சாலும் அவன் மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு வஸ்திரத்தை தச்சு கொடுத்தார்.
நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆவியை பெற்ற, கர்த்தருடைய சிந்தை உள்ள, கர்த்தருடைய இருதயம் உள்ள, கர்த்தருடைய ஸ்பாவத்துக்கு சொந்தமானவர்களாக இருந்தோன்னா விழுந்து போனவங்களை, காணாமல் போனவங்களை, பாவத்தில் விழுந்தவங்களை, மடங்கடிக்கப்பட்டவங்களை தூக்கி விடுகிற வேலையை செய்வோம். இன்னைக்கு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க பாருங்க. தயவு செய்து ஒருவன் கெட்டு போகிறதையும் விரும்பாதீங்க. ஒருத்தன் கெட்டு போய் அழிந்து போகிறதையும் விரும்பாதீங்க. அது கிறிஸ்துவினுடைய சிந்தையும் கிடையாது, ஆவியும் கிடையாது. நம்ம ஜெபமோமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் எல்லோரும் இன்னைக்கு எத்தனை அன்பற்றவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எத்தனை குணப்படாதவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் அது வசனத்தின்படி வாழாத பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோமே. உம்மில் இருந்த சிந்தையே எங்களுக்குள்ளும் காணப்படும்படி உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குணப்பட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒருவர் உங்கள் கண்களுக்கு முன்பு கெட்டு போகிறத பார்த்தா அவருக்காக திறப்பில் நின்னுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சாட்சியை பெறுவீங்க. God bless you.